வணக்கம். என்னோட பேர் முனுசாமி. நான் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்திலிருந்து வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் ஒரே ஒரு கோரிக்கை தான் ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு பராமரிப்பு உதவித்தொகை பக்கத்து மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அந்த 3 கேட்டகரியா பிரிச்சுட்டு 6000, 10,000, 15,000 கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல கேரளாவில் இருக்க பார்த்தீங்கன்னா 4,800, பாண்டிச்சேரி, இந்த மாதிரி எல்லா மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 1,500, 2,000 இந்த 2 கேட்டகரியா மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களோட கோரிக்கை என்னன்னா, அவங்க ஆட்சிக்கு எந்த அரசியல்வாதி வந்தாலும் சரி, எங்களோட இது பார்த்தீங்கன்னா உதவித்தொகை உயர்த்தி தரணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் அதிகமாக பேசிட்டு இருக்கோம். மேம், முதல்ல உங்ககிட்ட போகணும்னு நினைக்கிறேன். உதவித்தொகையை உயர்த்தணும் எந்த ஆட்சி வந்தாலும்ங்கிறாங்க. பட் இப்ப ஆட்சியில இருக்கிறதுனால உங்களுடைய பதில். எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில மாற்றுத்திறனாளிகளுக்கும் கண்டிப்பாக வந்த உடனே அவங்களுக்கு உயர்வு அப்படிங்கறது கொடுத்திருந்தாங்க. அதே போல நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு காஞ்சிபுரம் மாநகராட்சியில பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிக்கு நியமன உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பதவியும் கொடுத்து இன்னைக்கு நம்மளுடைய மாற்றுத்திறனாளி ஒருத்தர் காஞ்சிபுரம் மாமன்றத்துல ஒரு கவுன்சிலரா இருக்காங்க. இதே மாதிரிதான் மத்த எல்லா ஊர்லயும். சோ மாற்றுத்திறனாளிகள் என்னைக்குமே நம்மளுடைய தலைவர் அவர்கள் கைவிட்டது கிடையாது அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். சார், நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு எங்க இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய 78வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாள்ல எங்க பொதுச் செயலாளர் இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதியை 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டமா ஒவ்வொரு வாக்குறுதியா வழங்கத்துல இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு முதலமைச்சரான பிறகு தமிழக மகளிர் அனைவருக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும்னு இன்னைக்கு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காரு. அது போல தினம் ஏதோ இது மாதிரி எங்களை மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்றத அதுல சாத்தியக்கூறுல ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறாரு. அந்த மாதிரி இப்போ சகோதரர் சொன்ன இந்த விஷயம் நிச்சயமா அவர் காதுக்கும் போயிருக்கோம். நாங்களே இதை ஒரு கோரிக்கையா வைக்கும் போது நிச்சயமா பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றேன். நன்றி சார். அடுத்ததா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இயற்கை வளங்கள் மக்களின் பிரச்சனை எல்லாம் பேசுனீங்க. ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது. நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும். அந்தந்த பகுதியிலே அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை வழங்கப்படும் என்பதை நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். சரி, இப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போராட்ட களத்துல உங்களுடைய தலைவர் இறங்கி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வார்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு போராட்டம் செய்றீங்க, மரம் மாநாடு, அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நடக்குது இல்லையா? அப்ப இந்த மாதிரியான விஷயத்துக்கு போராட்ட களத்துல இறங்குவீங்களா? போராட்ட களத்திலேதான் வெற்றி கிடைக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே நாங்கள் வளர்ந்து வருகின்ற கட்சி. அதனாலே போராட்ட களத்தின் மூலமாக வெற்றியை கண்டு வருகிறோம் என்பதை அண்ணன் சீமான் மூலமாக உங்களுக்கு இடத்துல சொல்லியிருக்கிறேன்.